உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த அவ உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. என்ன சொல்ற கிலா? அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அப்புறம் நான் பார்வதி கிட்ட தனியா என்ன பேசினேன்னு தெரியுமா? என்ன? ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்து காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த என் உயிரை காப்பாத்தனா, பாம்பு கடியிலிருந்து உன் உயிரை காப்பாத்தனா, இப்போ உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. உண்மையிலே பார்வதி கிரேட் தான் அகிலா. கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறதுல இவ என்ன மாதிரியே இருக்கா. அதுக்காக தான் இவளை காப்பாத்த நான் ரத்தம் கொடுத்தேன். சிஸ்டர், டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே சீக்கிரம். சிஸ்டர், பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணனும். ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க. சரிங்க டாக்டர். அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அழாத சுந்தரம், பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது. அகிலா ரத்தம் கொடுத்தாச்சு, ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. நீ தைரியமா இரு. நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். அம்மா, ஒருவேளை பார்வதி உயிர் பொழைச்சு அவளை இந்த உலகத்தை விட்டு போக சொன்னது நாம தான்னு அகிலாண்டி கிட்ட சொல்லிட்டா? பயப்படாத, நிச்சயமா பார்வதி நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. நீ தைரியமா இரு. டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா என்னாச்சு டாக்டர்? பார்வதி கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இன்னும் கோமால தான் இருக்காங்க. பார்வதியோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தினம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வில் பவர் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டேய் கணேசா, டாக்டர் சொன்னாங்கல்ல, அக்கா மனசுக்கு பிடிச்சவங்க
அக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அக்காவுக்கு பழைய ஞாபகம் வரலான்னு. ஆமாப்பா சொன்னாங்க. ஆ, அதனால நாம அழ வேண்டாம். அக்காவுக்கு நீ என்ன உசுறு இல்ல. நீ அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடந்தது இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் கேட்டா கண்டிப்பா அக்காவுக்கு நினைவு திரும்பிடும்டா. சரிப்பா. பக்கத்துல உட்காந்து பேசு. அக்கா அக்கா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டதில்லை பார்வதி. அருண் செஞ்ச தப்புக்காக நான் பட்ட வேதனையை விட நீ இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மனசுல இருக்க பாரத்தை செம்பருத்தி பூக்கிட்ட சொன்னா மனசு லேசாயிடும்னு நீ தானே சொன்ன. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி பூக்கிட்ட சொன்னேன். ஆனாலும் என் மனபாரம் குறையவே இல்லை. உங்க வீட்டு செடியில பூத்திருக்க செம்பருத்தி பூ எப்போ உன் கைக்கு வருமோன்னு ஏங்கிட்டு இருக்குன்னு உங்க அம்மா உன்கிட்ட சொன்னதா சொன்னியே. நம்ம வீட்டு தோட்டத்துல பூத்திருக்க செம்பருத்தி பூ கூட எப்போ உன் கைக்கு வந்து சேருவோன்னு இப்ப காத்துட்டு இருக்கு பார்வதி. நீ மறுபடியும் திரும்ப வந்து செம்பருத்தி பூவோட எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும் பார்வதி. நீ கொடுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் இவ்ளோ நர்ஸுங்க இருக்காங்கல்ல. நான் அவங்க கிட்ட சொல்லி பார்வதியை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ கணேசனை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. வாடா கணேசா. அந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை தான் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கடைசியில அவளையே இறங்கி வந்து உனக்கு ரத்தம் கொடுக்க வச்சிட்டியே. நீ எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்ப. நீ எல்லாம் உயிர் பொழைச்சு வந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ. உன் அப்பாவுக்கு துணையா உன் தம்பி இருக்கட்டும். நீ உன் அம்மாவுக்கு துணையா மேல போய் சேரு. குட் பை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.